வீடியோ ஸ்டார்ட்டிங்ல வர இந்த கொடூரமான காட்சியை எல்லாரும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருங்க. நான் அப்பப்ப இப்படிதான் கலண்ட மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன். அதை எடுக்கவே கூடாதுன்னு தான் எப்பவுமே மிரட்டி வச்சிருப்பேன். இன்னைக்கு எடுத்தது மட்டும் இல்லாம அதை எடிட் வேற பண்ணி என் உயரம் வாங்கிட்டு இருக்கான். எவ்வளவு போராடியும் ரிமூவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். அதனால இந்த கொடுமைக்கு நானே வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கேன். எல்லாம் என் நேரம், உங்களுக்கும் நேரம் தான். ஐ எம் சாரி. சண்டேனாலே அம்மா வீட்டுக்கு கிளம்புறது தானே பிளானே. அதான் எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்தவங்களுக்கு ரொம்பவே தேங்க் பண்ணணும். எவ்வளோ யோசிச்சு கொடுத்துருக்காங்க. அந்த பையன் சுருட்டி இத்துணுன்னு வச்சுக்கலான்னு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது மாதிரி 4-5 பேக் நம்மளே வாங்கி வச்சுட்டா இந்த பிளாஸ்டிக் பேக்ஸை வந்து ஈஸியாக அவாய்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன, கிளம்பும் போது எடுத்த சாரீஸ்லாம் தூக்கி பேக் பண்ணியாச்சு. ஏன்னா நமக்கு எப்பவுமே ஸ்டிச்சிங் அம்மா தான். எங்க அம்மா ஆக்சுவலி சின்ன வயசுல இருந்து டெய்லரிங் பண்ணிட்டு இருக்காங்க. இடையில எக்ஸ்போர்ட் கம்பெனி அப்படி இப்படின்னு போனாலும் இப்ப வந்து ஒரு 4-5 இயர்ஸா பக்கத்துல இருக்க டெய்லர் கடையில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அண்ணாவும் எங்க அம்மாவும் சேர்ந்து டிசைன் பண்ணாத ஐட்டம்ஸே இல்லை, அந்த அளவுக்கு டிசைனர்ஸா மாறிட்டாங்க.